தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியம் சார்பில் இந்த 2025ஆம் ஆண்டிற்கான 2ஆம் நிலை காவலர்கள், 2ஆம் நிலை சிறை காவலர்கள் மற்றும் தீயணைப்பாளர்கள் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு தமிழகம் முழுவதும் இன்று பல்வேறு தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரே ஒரு தேர்வு மையமாக துறையூர் சாலையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்வு மையத்தில் 1592 பேர் தேர்வு எழுத இருப்பதாக பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். தேர்வு ஆணையத்தின் உத்தரவின்படி தேர்வு எழுதுபவர்கள் காலை 8 மணி முதல் 9:30 மணி வரையே அனுமதிக்கப்படுவார்கள். அதற்கு பின் வருபவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. மேலும் தேர்வு எழுதுபவர்களை தவிர உடன் வருபவர் யாரையும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுபவர்கள் கருப்பு நிற பந்துமணை பேனா என்கிற பால்பென் மற்றும் தேர்வு நுழைவுச் சீட்டான ஹால் டிக்கெட் மற்றும் அசல் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட ஏதேனும் ஒன்றை கட்டாயம் எடுத்து வர வேண்டும். செல்போன், கடிகாரம் மற்றும் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான எந்த ஒரு பொருட்களும் தேர்வு மையத்தில் அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையத்திற்குள் தேர்வு எழுதுபவர்கள் 9:30 மணிக்கு அனுமதிக்கப்படும் நிலையில் சரியாக 10 மணிக்கு தொடங்கி 12:45 மணிக்கு நிறைவடைகிறது. சரியாக 2 மணி நேரம் 45 நிமிடங்கள் வரை இந்த தேர்வானது நடைபெறுகிறது. தேர்வில் எந்த ஒரு முறைகேடுகளும் நடைபெறாமல் தவிர்க்கும் வகையில் தேர்வு எழுதுபவர்கள் தேர்வு முடிவுற்ற பின் வருகை பதிவேட்டில் இடது கை பெருவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டியுள்ளதால் தேர்வாளர்களின் விவரங்களை சரிபார்த்த பின்னரே தேர்வு எழுதியவர்கள் வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் ஏற்கனவே சொன்னது போல பெரம்பலூர் மாவட்டத்தில் தேர்வு நடைபெறக்கூடிய தேர்வு மையமான துறையூர் சாலை தனியார் பல்கலைக்கழகத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து ஆண், பெண் என இருபாலரையும் தனித்தனியாக சோதனை செய்து தேர்வு மையத்திற்குள் அனுமதித்து வருகின்றனர். தேர்வு எழுத வருபவர்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தங்களை அணுகுமாறு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் முன்னேற்பாடு வசதிகளான தேர்வு எழுதுபவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, அவசரகால ஆம்புலன்ஸ் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.